முடியும்? நான் சொன்னாலும் பையன் நம்மள பிடிச்சி திட்டுறான். அதுக்கு என்னதான் பண்ண முடியும் சொல்லு? ஆமாக்கா, உங்கள மாதிரி மாமியார் கிடைக்குங்காட்டி பரவாயில்ல. வேற எல்லாம் கிடைச்சா சின்ன பொண்ணு நிலைமை என்ன ஆகுறது? நானா கேட்டு பொறுத்துட்டு இருக்கறேன். வேற ஒருத்தியா இருந்தா வையே, ஒரு நாள்ல திருப்பி அனுப்பிச்சுட்டு ஆட்ட வீட்டுக்கு போகணும். தோரத்து வா தோரத்து கையிட்ட பூ பறிச்சுட்டுமா. அக்கா, எனக்கு டைம் ஆச்சு. பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பணும். நான் போயிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா. தெரிஞ்ச உடனே எப்படி எஸ்கேப் ஆகுது பாரு. கேட்டிருப்பாள வெனகாரி. ஆமாக்கா, உமாக்கா, நாங்க வெனகாரி, நீங்க வேண இல்லாதவங்க. சரி சரி போங்க, பசங்களுக்கு டைம் ஆயிருக்கும். எங்க நின்னாலும் கேட்டு தொலைவே. ஏத நைட் ஃபுல்லா போன் பார்த்து ஒரே டயர்டா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். இது ஒரு குத்தமா? ஒவ்வொரு வீட்லயும் பாரு, மருமகளுங்க எப்படி மாமியார் உட்கார வச்சு வேலை செய்யறாங்க. நீயும் தான் இருக்கீங்க, நீ உட்கார்ந்துட்டு எனக்கு வேலை சொல்றதா இருக்க. ஏத்த நான் என்ன வேலை செய்யாமையா இருக்கிறேன்? உங்களுக்கு பாத்திரம் கழுவி தர்றேன், வீடு கூட்டி தர்றேன், இதெல்லாம் வேலையே இல்லையாத்தே? அப்புறம் அது மட்டும் வரல, அப்ப சோறாக்குறதெல்லாம் யார் செய்வா? அதெல்லாம் நீங்களும் செய்யணும். ஏறுமாமா, 25 வயசாச்சு, ஒரு சோறும் கூட ஆக்க தெரியல. நான் ஆக்கிறதா சொல்றேன், நீங்க என்ன விட்டாதானே? ஆமாடி, நீ சோறாக்குனா திங்கிற மாதிரி தான் இருக்கும் பாரு. யார் சொன்னா நான் நல்லா சாப்பாடு செய்ய மாட்டேன்னு? நான் சின்ன வயசுல என்ன நல்லா செய்வேன் தெரியுமா? அப்படி என்ன செய்வ? மேகி செய்வேன், காபி வைப்பேன், சுடு தண்ணி வைப்பேன், இதெல்லாம் சமையல் இல்லையா? ஆமாடி ஆமா, கல்யாணம் புதுசுல ஒரு காபி வச்ச பாரு, மாட்டிக்கு வைக்கிற கண்ணி தண்ணி மாதிரியே இருந்தது. கரெக்டா தான் வச்சிருக்கேன். அப்ப என்ன பார்த்தா மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றியா? அது எப்படி அத்தைய வாயால சொல்லுவேன்? இங்க பாடி, உடனே மனுஷன் பேச முடியாது. மனுஷன் பேச முடியாதுட்ட, நீங்க பேசலாம்ல. பாடி, என் கோபத்தை கலராம ஒழுங்கு மரியாதை போய் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வா. சுடு தண்ணி தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இருங்க, 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். என்னத்தான் கொண்டு வர்றாளோ? துணியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி காய போட்டு நம்ம இடத்துல எந்த நாய் பேய் கூட எடுக்காது. அத்தை, சுடு தண்ணிக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னமோ 2 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதா இப்பதான் வர்றேன். அத்தை அது வந்து என்ன வந்து போய்? அத்தை சுடு தண்ணி சூடே ஆகலத்த. அது எப்படி சூடாலாம் போகும்? ஒருவேளை கேஸ் தீர்ந்துருக்குமோ? இல்லத்த, கேஸ் எல்லாம் ஃபுல்லா தான் இருக்குது. சுடு தண்ணி வைக்கிற கூட நீ கையில ஆக மாட்டே. தள்ளு, நானே போய் பாக்குறேன். அடி பாவி மவளே. பாருங்க, நானும் தண்ணி கொதிக்குன்னு பாக்குற, தண்ணியே கொதிக்கல. ஏடி, நீ உண்மையாவே லூஸ் ஆடி. அடுப்பையே பத்த வைக்கலனா எப்படி தண்ணி கொதிக்கும்? ஐயோ, மறந்த நேரத்துல தண்ணி அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் போலயே. உன்னை இன்னைக்கு எஸ்கேப். எங்க எஸ்கேப் பண்ணா? நீ சோத்துக்கு இங்க தான வந்தாலும் அப்ப இருக்குடி உனக்கு. அவ திரும்பி பதிவேங்க வந்திருக்காளா? நான் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சிட்டு சாமியை கூட்டு வந்து ஒக்க கறிய படிச்சுட்டு வந்து இவ்வளவு தைரியம் இருந்தா அவ உடம்புக்குள்ளேயே பூந்து என்னை எத்தி உதச்சிருப்ப. இப்போ கிடைச்சா இருக்கலவே உனக்கு. இவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய எட்டி உதைப்ப, அதுவும் காலா இல்ல. சரிப்பட்டு வர மாட்டோம், நம்ம வேலையை காட்டி ஆகணும். அவ்வளவு அழிச்சே தீரணும். பத்மினி வரும் வெள்ளி இரவு 9:30 மணிக்கு உங்களது டைப்ஸில் உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜிப்ளெக்ஸ் மற்றும் அபிருபா கார்ட்டூன் 2.0. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெள்ளை புடவை தான் கட்டுறாங்க. விசேஷங்களுக்கு கூட போறது இல்லையே, ஏன்? ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை அம்மா முதல்ல இறந்துட்டா அப்ப அப்பாவும் இப்படிதான் இருப்பாரா? இல்ல, அப்போ ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? பதில் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் கொண்டு வருவீங்க வக்கீலம்மா. கேள்விகளோடு ஒரு குழந்தை. பொம்மி BABL. கத்திட்டே இருக்கீங்க. கொஞ்சாம இங்க வேற எத்தனை பாத்திரம் கிடக்குது, துணி எல்லாம் மடிக்காம கிடக்குது, வீடு தூக்கி போடாம கிடக்குது.
உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதான் என் பிரச்சனையே. நீ எப்ப வந்தியோ அப்பதான் எனக்கு பிரச்சனையே. நீ எப்ப வந்தியோ அப்பதான் எனக்கு தலைவலியே. என்னது என்னை போய் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, வீட்டுக்கு வாசல் கையில வர அட்டை சொட்டையாமா. போ. இப்ப நான் வரக்குள்ள இந்த பாத்திரத்து கலவரக்குள்ள இந்த வீடெல்லாம் நீட்டா இருந்து அந்த காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சு வீரக்குள்ள வச்சிருக்கோன்னு பாத்துக்க. ஏட்டா இதுக்கா இப்படி கத்துறீங்க? அது முதல்ல சொல்லி நான் செஞ்சிருப்பேன்ல. ஆமாப்பா, நீ செஞ்சுட்டாலும். இப்ப பாருங்க, நீங்க இந்த பாத்திரத்தை கழுவி முடிக்கிறதுக்குள்ள வீடு அப்படியே பல பலன்னு தொடச்ச மாதிரி நீட்டா இருக்கும் பாருங்க. பாக்கலாம் பாக்கலாம். போ. நின்னே வாயிலே வர சொல்லாம போய் செஞ்சு காட்டு. அதெல்லாம் செய்வோம். என்னத்த பண்ணி வைக்க போறானோ. 5 நிமிடங்கள் கழித்து. அட நாயே நாயே நாயே. 5 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிரும் சொல்லி இப்ப படுத்து தூங்கிட்டு இருக்கறானே. சின்ன பொண்ணே எந்திரி. இவளுக்கு எனக்கு சீவகத்தை பிய பிய கொடுத்தாதான் ஆவா. சின்ன பொண்ணே. அந்த அறிவிப்பால் அன்பத்தருவாளே, சின்ன அறிவிப்போம் என்று சூழ்வாளே, நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக என்னுள்ள முன்னோடு பத்திரச்சுத்தாரு, ஏ பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு. உன்னோடா கண்ணாடி வரந்த நாய்க்கு. சின்ன பொண்ணே. சின்ன பொண்ணே. எவன்டி ஒன்ன பெத்தான் 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 கையில கடிச்சான் செத்தா 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 செத்தா. கொல்லாம விட மாட்டேன். ஏப்பா செம தூக்கம். ஐயோ வீடு வேற கூட்டலையே. நான் பாட்டு சீமார் போட்டு கொஞ்சம் செத்த சாய்வோன்னு பார்த்தா அப்படியே நல்லா தூங்கிட்டு போலையே. இடி அத்தை வந்துச்சு நம்மள வெளுத்து கட்டிடும். எஸ்கேப். எங்க அந்த நாய்? அந்த நாய்க்கு இருக்குது. எங்க